வெல்கம் டு சன் ஃபேஸ் விலாக்ஷன். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் தட்டிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பால் நல்லா சுண்டை காய்ச்சி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் நான் வந்து பசும்பாலை காய்ச்சி வச்சுருக்கேன். சேமியா, இது வந்து வெர்மி சில்லி தான், ஏலக்காய் பவுடர், நட்ஸு, கீ, தேவையான அளவு ஜீனி. இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம சேமியா வந்து இதை வந்து நான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களை ரோஸ்ட் பண்ணி போட்டால் தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு வந்து நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு அதை வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணால் அந்த கோல்டன் ப்ரௌன் வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்பவும் போயிடாமல் நம்ம சிம்மிலே வச்சு இதை பண்ணுறப்ப மட்டும்தான் அந்த மாதிரி அந்த கலர் வரும். ரொம்பவும் ஒயிட்டாகவும் இல்லாமல் ரொம்பவும் தீஞ்சிடாமல். ஸோ அடுப்பை வந்து சிம்மை வச்சுக்கிட்டே பண்ணுங்கள். இல்லைனா தீஞ்சிட்டு அது வந்து சேமியா கலர்லாம் மாறிடும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வர ஆரம்பிக்குது பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பாயாசத்தில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இதை ஆட் பண்ணி இப்போ இதை தனியாக நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நான் பாயாசம் இந்த பவுலில் வைக்கிறதுனால அதில் நான் வந்து எல்லாத்தையுமே வந்து கொட்டிக்கிறேன். எல்லாமே போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த சேமியா வேகிற அளவுக்கு உள்ள தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நம்ம வேணும்னா கொதிக்கிறப்ப கூட பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். அது அளவெல்லாம் கிடையாது. அதிலே ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன். போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு அடுப்பில் வந்து அதே பேன்லேயே வந்து நம்ம நெய் விட்டு நம்ம முந்திரி பருப்பு, பாதாம், என்னென்ன நட்ஸ் இருக்கோ, திராட்சை எல்லாமே நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது நம்ம எப்பயுமே பாயாசத்துக்கு போடுறதுக்கு கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுப்போம் பார்த்திங்களா, அந்த லெவல் வந்ததுக்கப்புறம் வறுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேமியா என்ன பண்ணுறோம், அந்த அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க விடணும். சேமியா வந்து நல்லா அந்த லைட் ரோஸ்ட் பண்ணியிருக்கனால சீக்கிரமாக வெந்துடும். ஸோ நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஊற்றின தண்ணி கரெக்டாக இருந்திருக்கு. பத்தாட்டி சப்போஸ் வேகிறப்ப பத்தலைன்னா அடி பிடிக்காமல் கிண்டி விடுங்க. வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். பாயாசத்துக்கு ரொம்ப மாவு மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை நம்ம வேணுங்கிற அளவுக்கு அதில் பாயாசத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து தண்ணியாக தான் பாயாசம் குடிக்க பிடிக்கும். அதனால தான் நான் ஆறின பாலை நான் வந்து ஊற்றிருக்கேன். உங்களுக்கு திக்காக பாயாசம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சூடான பாலை இந்த அதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா அது ஆறினதுக்கப்புறம் அப்படியே திக்காயிடும். இப்போ இனிப்புக்கு தகுந்த ஜீனி வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஜீனியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டும் பண்ணலாம். இல்லை இந்த இதுக்கு வந்து ஒரு 6-7 கரண்டி போல் நான் போட்டிருக்கேன் என்னோடய ஸ்பூனில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜீனி பார்த்து இதில் போட்டுக்கோங்க. ஜீனி கரையிற அளவுக்கு அந்த அடுப்பில் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னா தேவையில்லை. உங்களுக்கு வேணுன்னா ஜவ்வரிசியும் அதில் வேக வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் கடைசியாக வந்து வறுத்து வச்சுருக்க அந்த நெய்யோடு உள்ள அந்த நட்ஸ் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சன் ஃபேஸ் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.